காரைக்காலில் 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிட்டு காட்சிப்படுத்திய இயற்கை விவசாயியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் வரிச்சிக்குடி கிராமத்தில் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். தற்பொழுது இவர் 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு பராமரித்து பாதுகாத்து சாதனை செய்திருக்கிறார். பாஸ்கர் கடந்த ஆண்டு முன்பு 500 பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அறுவடையின் பொழுது நெல் திருவிழா நடத்தினார். இந்த ஆண்டு தனது முயற்சியை மேம்படுத்தி 1200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவித்து பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வருகிறார். இந்நிலையில் காரைக்கால் விவசாயி கல்லூரி மாணவர்கள் ஒரே இடத்தில் விளைவிக்கப்பட்டிருந்த பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை பார்வையிட்டதோடு இயற்கை விவசாயி பாஸ்கரிடம் சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றனர். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, பால்குடை வாழை, ஒட்டையான், காட்டு யானம் உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. அங்கு பயிரிடப்பட்டிருந்த பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒரு சில நல்ல ரகங்கள் 6 அடி முதல் 8 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்தது. புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 24 பேருக்கும் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி செய்யப்படுவதாக 2 தொழிற்சாலைகள், 2 வீடுகள், 6 கிடங்குகள் உட்பட 13 இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய உரிமையாளர் மதுரை ராஜா, விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ராஜாவின் கூட்டாளி ராணா, மெய்யப்பன் ஆகிய 2 பேரும் ஏற்கனவே ஜாமீன் பெற்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மீதமுள்ள 24 பேருக்கும் புதுச்சேரி குற்றவியல் முதன்மை நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் இவர்கள் அனைவரும் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் தினமும் காலையில் கையொப்பமிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கும் தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போலி மருந்து விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரி சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். போலி மருந்து விவகாரத்தை கைது செய்யப்பட்டுள்ள போலி மருந்து உற்பத்தி தொழிற்சாலையின் உரிமையாளர் ராஜா வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்த பெயர் பட்டியலை வெளியிட கூறியும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, இக்கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டியை பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருவாயி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவர் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்தார். ஜிப்மருக்கு சிகிச்சை வந்த முருவாயி சிகிச்சை முடிந்து நோயின் காரணமாக தலைமை செயலகம் எதிரே கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் முருவாயை மீட்டனர். பின்னர் முருவாயின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈடுசெய் சம்பளம் பொங்கலுக்கு முன்பாக காவலர்களுக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவலர்கள் மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படை காவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. அப்பொழுது பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் 318 காவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை ஊதியத்திற்கான ஆணையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் வழங்கினார். மேலும் பதவி உயர்வு பெற்ற காவலர்களுக்கு புதிய காவல் சின்னத்தை முதல்வர் ரங்கசாமி அணிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், காவலர்களுக்கு ஈடுசெய் ஊதியம் பொங்கலுக்கு முன்பாக வழங்கப்படும். கடற்கரை ஊர்காவல் படைக்கு 200 பேர் விரைவில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர். மேலும் 71 துணை காவல் ஆய்வாளர் பதவிக்கான உடல் தகுதி தேர்வு விரைவில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி காவல்துறை புதிய குற்றவியல் சட்டத்தை அமுல்படுத்துவதிலும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதிலும் இந்தியாவின் முதலிடத்தில் இருக்கிறது என்றார். இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பாஜக சார்பில் விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பந்து வீச உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டிங் செய்து போட்டியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பிஜேபி சார்பாக விவேகானந்தரின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி அண்ணா திடலில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருவரும் கிரிக்கெட் போட்டி விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்காலில் இருந்து சுமார் 65 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. 10 ஓவர் போட்டியானது நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் வருகின்ற 10ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகைகள் மற்றும் சான்றிதழ்களுடன் விருதுகள், கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மோகன்குமார் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோடு வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான பங்களிப்பு, அதன் திட்டங்கள் குறித்து நம்முடைய புதுவை மாநிலத்தின் எதிர்காலம், மாநில மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மண்டல செயலாளர் சுரேஷ் அவர்கள் மேற்பார்வையில் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் திட்டு, ஆண்டியார்பாளையம், நல்லவாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மகளிரை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கள்ளித்தித்தால் குப்பத்தில் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் 2026இல் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சி போட்டியிட உள்ளது. சமீபத்தில் இக்கட்சியின் சார்பில் மகளிர் மாநாடு அரியலூரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மகளிருக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் திருபுவனை தொகுதியில் மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி கள்ளித்தித்தால் குப்பத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணி, மகளிர் அணி, பேரிடர் மீட்பு அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிருக்கான ஜேசிஎம்மின் வாக்குறுதிகள் அடங்கிய 4 பக்க துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கடந்த 4.5 ஆண்டுகளாக தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் மக்களுக்கான செய்த பணிகளை எடுத்து கூறி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜான்குமார் நகரில் நடைபெற்ற கோல போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி துவக்கி வைத்து பார்வையிட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் மகளிருக்கான கோலப் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மகளிர் தங்களது இல்லங்களின் வாசலில் பொங்கல் பண்டிகையை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வண்ண கோலங்களை வரைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். கட்சியின் மகளிரணி தலைவி பிரபாதேவி போட்டியில் பங்கேற்ற மகளிர்களின் கோலங்களை நேரில் பார்வையிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கோலப் போட்டியை ஏற்பாடு செய்த மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் கோலப் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிரையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இப்போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாநில மகளிர் அணி சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், 2வது பரிசாக 32 இன்ச் டிவி, 3வது பரிசாக வாஷிங் மிஷின், சிறப்பு பரிசாக பட்டுப்புடவை ஆகியவை வழங்கப்பட உள்ளது.
இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்குவதுடன் உழவர்கரை தொகுதியில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். கோட்டச்சேரியில் பல்வேறு கட்சியில் இருந்து பிரிந்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமூக அக்கறை கொண்டுள்ளார். அவர் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அது மட்டும் இன்றி லட்சிய ஜனநாயக கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. பெண்களுக்கான வாழ்க்கை தரம் குறித்து கிராம பகுதியில் உள்ள பெண்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் சந்தித்து எடுத்துரைத்து வருகின்றனர். இதன் காரணமாக பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோட்டச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பலதரப்பட்ட கட்சியில் இருந்து மீனவர்கள் எல்ஜேகே கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருபுவனை தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் திருவண்டார்கோவில் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள், நாள்காட்டிகள், மின்விளக்குகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் கிருஷ்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ், பொதுச் செயலாளர்கள் ஐயனார், கும்மணன், ஓபிசி அணி தலைவர் ராஜ் பூபதி ஆகியோர் ஒருங்கிணைந்த இந்த நிகழ்ச்சியில் மாநில பட்டியல் அணி தலைவர் வீரப்பன், கேந்திர பொறுப்பாளர்கள் வேல்முருகன், ஜெயராமன், சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, மண்ணாடிப்பட்டு பொறுப்பாளர் பாஸ்கரன், மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், தொகுதி துணைத் தலைவர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஊத்தரவேல், பட்டியல் அணி பொதுச் செயலாளர் விண்ணரசன், தொகுதி விவசாய அணி தலைவர் வேலு, கேந்திர பொறுப்பாளர் மோகன், கிளை தலைவர்கள் மனோகர், ஸ்டீபன், குணசேகரன், ஹரிஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பாஜக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் அமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவண்டார்கோவில் பஞ்சநாதீஸ்வரர் சிவன் கோவிலில் அமைச்சருக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழியாக செல்லும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. புதுச்சேரி வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் வரை செல்லும் தேசிய 4 வழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு அருகே நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது. சுங்கச்சாவடி அமைக்கும் பணி துவங்கும் முன்பே இப்பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டங்களை மீறியும் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை அறிந்த பல்வேறு சமூக அமைப்பினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முடிவெடுத்தனர். இதனை அறிந்து காவல்துறையினர் அப்பகுதியில் குவிந்தனர். தொடர்ந்து பலத்த காவல் பாதுகாப்புடன் அப்பகுதியில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு நடைபெற்ற கலை விழாவை 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் 24ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி பாலயோகி மைதானத்தில் துவங்கியது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அதிகாரிகள் செய்திருந்தனர். வெகு விமர்சையாக நடைபெற்ற மலர் கண்காட்சியை வேளாண் துறை அமைச்சர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். மேலும் மல்லாடி கிருஷ்ணராவ் மேற்பார்வையில் 2ஆம் நாள் விழா மிக ஆடம்பரமாக நடைபெற்றது. இதில் ரஷ்ய பெல்லி டான்ஸ், ஃபேஷன் ஷோ, நெல்லூர் கலைஞர்களின் நடனம் மற்றும் ஜபர்தஸ்த் குழுவின் கலை நிகழ்ச்சிகள் என பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் ஏனம் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். மதகடிப்பட்டு பகுதியில் பேட்மேன் கடை திறப்பு விழா அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் பேட்மேன் துணிக்கடை திறப்பு விழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கடையினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து கடையின் நிறுவனர் வரவேற்றார். தொடர்ந்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், வில்லியனூர் மாவட்ட பாஜக தலைவர்கள் ஓம் அனிதா, கண்ணபிரான், சம்பத், தமிழ்மணி, வீரராகு, கண்ணன், ரவி, நாராயணன், சசிபாலன், கிரி, அயக்ரீவன், பாஸ்கரன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் மானாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன், கடையின் உரிமையாளர் சுரேஷ் ஆகியோர் வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு வரும் பொங்கல் வரை அனைத்து துணி ரகங்களுக்கும் 15 முதல் 30% வரை தள்ளுபடி வழங்கப்படுவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். திருபுவனை தொகுதி கலித்தீத்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு சாலைக்கு வாய்க்கால் மற்றும் விடுபட்ட சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20 லட்சம் செலவில் கலித்தீத்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாடு சாலைக்கு வாய்க்கால் மற்றும் விடுபட்ட சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை பணியினை துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் அமரர் ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாளையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் அமரர் ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், அவைத் தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாட்டி சரவணன், எஸ்.வி.எஸ். சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் முதன்முறையாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் வருகின்ற 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக பழைய துறைமுகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை தலைவர் சிவா, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் துணை அமைப்பாளரான இளம் தொழில் முனைவோர் மையம் புதுச்சேரி கிளை சார்பில் வருகின்ற 10 மற்றும் 11 ஆகிய 2 தினங்கள் தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். இந்த கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற உள்ளார்கள். 200க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கொண்டு கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் நடைபெறும் முதல் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் என்பதால் பொதுமக்கள், தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடங்க ஆர்வம் கொண்ட அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கிராமங்களில் துப்புரவு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தலின் பேரில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் துப்புரவு நடைபயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வரர் மற்றும் HR ஸ்கொயர் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம், காரமணிக்கம் உள்ளிட்ட ஏனைய கிராமங்களில் உள்ள பழைக்கடைகள், காய்கறி கடைகள், பூக்கடைகள், வியாபார ஹோட்டல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து அங்கிருந்து வரும் குப்பைகளை சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து அங்கேயே வைத்துவிட வேண்டும் என்றும் குப்பை வண்டி வந்தவுடன் குப்பைகளை போட அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வீடுகளுக்கு சென்று குப்பை எடுக்க வாகனம் தினமும் வருகிறதா என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். குப்பை வண்டிகள் வரவில்லை என்றால் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அல்லது HR ஸ்கொயர்ஸ் பொறுப்பாளர்களிடம் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. இதனால் குப்பைகள் பொது இடங்களில் தேங்காமல் சுகாதாரமான நிலை உருவாகும் என்று ஆணையர் கூறினார். இடையார்பாளையம் அருகே உள்ள அழுத்த வெளியில் ரூபாய் 48.86 லட்சம் செலவில் விடுபட்ட பகுதியில் தார் சாலை அமைத்தல், சுண்ணாம்பு ஆற்றில் தெற்கு கரையின் அரிக்கப்பட்ட பகுதி சீரமைத்தல் பணிகளை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மணவெளி தொகுதி இடையார்பாளையம் அருகே உள்ள அழுத்த வெளியில் விடுபட்ட பகுதியில் தார் சாலை அமைத்தல், சுண்ணாம்பு ஆற்றில் தெற்கு கரையில் அரிக்கப்பட்ட பகுதியை சீரமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 48.86 லட்சம் செலவில் நடைபெற்ற இந்த பணிகளை சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கோட்டம் உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் எஸ் நகரில் ரூபாய் 60 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ் நகர் பகுதியில் உள்ள குறுக்கு சாலைக்கு வடிகால் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் 59,50,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி அருகே லாஸ்பேட்டை துணை காவல் ஆய்வாளர் குமார் அவர்களின் தலைமையில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்குப்படி நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை செய்தபொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். அவரை சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து சந்தோஷை கைது செய்த காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடி சாராய ஆலயம் உள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக பணியில் அமர்த்தப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களும் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 2.5 வருடமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதிதாக 10 பேரை வடிசாராய ஆலையில் பணியில் சேர்த்திருப்பதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனை வன்மையாக கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் ஆலையின் நுழைவு வாயிலின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மாநில செயலாளர் அழகன், பழங்குடியினர் மாநில செயலாளர் ஏகாம்பரம், மங்களம் தொகுதி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகத்தின் இயக்குநரும் துறையின் செயலருமான விக்ரம் ராஜாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்பொழுது பணியில் அமர்த்தப்பட்ட 10 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்வதாகவும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களும் வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்ததின் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது.